அது கீழே போயிடுது. பொங்கலுக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். காண்டியும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் இரணைமடு குளத்தில் நிற்கிறோம். இரணைமடு குளத்தின் 105வது ஆண்டை முன்னிட்டு மாபெரும் பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்குது. ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிறத அன்றைக்கி நாங்கள் வீடியோவில் காட்ட போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே செல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கனகாம்பிகை அம்மன் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இங்கே தான் பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்குது. விவசாயிகள் சார்பாக பொங்கல் என்று சொன்னாங்கள். பார்த்தால் ஒரு சயின்ஸ் ப்ராக்டிக்கல் நடக்கிற மாதிரி இருக்குது. சரி, என்னன்னு தான் பார்க்கலாம். பயோகேஸை பயன்படுத்தி பொங்கல் பொங்கும் ஒரு அற்புதமான காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாய பீட மாணவர்களினால் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. அதற்கான ஒழுங்கமைப்பை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் 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 வணக்கம். இரணைமடு குளத்தின் 105வது ஆண்டை முன்னிட்டு மாபெரும் பொங்கல் விழா நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த குளத்தினுடைய சிறப்புகளை சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் இரணைமடு குளத்தின் 105வது பொங்கல் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இரணைமடு குளத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் வட மாகாணத்திலே ஒரு பெரிய குளம்னு சொன்னால் அது இரணைமடு குளம் தான். அப்போ முதல் இது ஒரு ரெண்டு குளங்கள், சின்ன சின்ன இரண மடுன்னு சொல்கிறது, 2 குளங்கள் பக்கத்தை இருந்து அது 105 வருஷத்துக்கு முதல் 2 குளத்தையும் சேர்த்து ஒரு பெரிய குளமாக செய்தது தான் இரணைமடு குளம். அப்போ அந்த இரணைமடு குளத்தின் ஆரம்பமாக முதலாவது தண்ணி திறந்து விட்டு இன்றையோட 105வது வருஷத்தை நாங்கள் சிறப்பாக 105 பானையில் பொங்கல் பொங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த வகையில் சிறப்பாக போய்கொண்டிருக்குது. அதில் சிறுதானிய பொங்கல், மற்றது எங்களோட வளமையான அரிசி பொங்கல், அப்படி சிறுதானிய பொங்கலையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அப்போ வரலாறை நினைவு கூறுறதும் நாங்கள் எங்களோட வழித்தடத்தை நினைவு கூறுறதும் நாங்கள் அடுத்த கட்டத்தில் நோக்கி எங்களோட விவசாய பாரம்பரியத்தையும் எங்களோட கலாச்சாரத்தோடையும் கலையோடையும் சேர்த்து கொண்டு போக வேண்டிய தேவைப்பாடு எங்களோட நாட்டிலே எங்களோட இருக்குது. அப்போ அந்த வகையில் இந்த பொங்கலை உங்களோட கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று நினைவு கூறுறதுக்காண்டியும் நாங்கள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நன்றி நன்றி. நல்ல பல தகவல்களை தந்தமைக்கு நன்றி. ஓகே, தொடர்ந்து நாங்கள் உள்ளே போய் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்கலுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்காங்க. அரிசி கலவருங்க தேங்காய் பால் செய்யலாமா? அடுத்த 3 விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். விவசாயிகள் இந்த பிரதேசத்தில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் இதனை பற்றிய ஒரு அறிமுகத்தை முடிய அனைவருக்கும் ஒரு வாயாவது நாங்கள் தருவதாக உள்ளோம். எல்லோரும் அந்த அந்த சுவையை அவருக்கா சுவைந்து பாருங்கள் சிறுதானியம். ஏனென்றால் இந்த முறை எங்களுக்கு இயற்கையும் காலநிலையும் சில
எச்சரிக்கைகளை விட்டிருப்பதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். விதைக்கும் போதும் புயல், அறுக்கும் போதும் மழை, இந்த எத்தனை அறுக்கப்படலாம் எத்தனை வெட்டப்படலாம் என்று தெரியாத அளவுக்கு அதை நாங்கள் சில வேளைகளில் பயிர்களை மாற்ற வேண்டும் என்று உலக உணவு திட்டம் அல்லது உலக விவசாய வல்லுநர்கள் அனைவரும் பயிர்களை மாற்ற அதாவது நெல் நடுகின்ற உபகரணங்களிலே அவர்கள் எங்களிடம் பயிற்சி பெற்று ஒரு சிலர் நல்ல அனைவரும் பயிற்சி பெற்றிருந்தார்கள். இரணைமடு குளத்தின் 105வது மாபெரும் பொங்கல் விழாவுக்கு வந்திருக்கிறீர்கள். வணக்கம். 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 உங்களோட பேர்? என் பேர் நிரோஷன். ஓகே. உங்களுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு பொங்கல் வேலைத்திட்டம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஓகே. அதை பற்றி ஒரு கற்றுக்கணும். இது வந்து சிறுதானியம் இப்போ அதாவது கிளைமேட் சிமெண்ட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. கால்நடைக்கு சீரமைவான விவசாயம் உண்டு. அதில் வந்து உண்மையாக தேவையானது வந்து சிறுதானியம் வந்து முக்கிய பங்களிக்குது. அப்போ நிறைய பேர் வந்து அந்த என்னென்னு சொல்கிற ஆரோக்கியமான ஒரு தேடலில் இருக்கிறாங்கள. அதாவது உணவுக்காக ஆரோக்கியத்துக்காக உணவையும் இழந்த சமூகம் தான் நாங்கள். ஏனென்றால் இப்போ வந்து பொருளை தேடிக்கொண்டு ஆரோக்கியத்தை இழக்கிறோம். பிறகு வந்து பொருளை செலவழித்து ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறோம். அப்படியான ஒரு அந்த இதில் வந்து ரெண்டுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா சிறுதானியங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் சிறுதானியங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சிறுதானியங்கள் வந்து நஞ்சில்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலையும் சமூகத்தையும் உருவாக்கும். சிறுதானிய பொங்கல் என்று சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எப்படி செய்வீங்க, என்னென்ன பயன்படுத்துறீங்க? இது வந்து அரிசி மாதிரியே பொங்கலாம். சிறுதானிய பொங்கல் வந்து இதில் சாமையிலையும் திணையிலையும் பொங்குறோம். அரிசி மாதிரியே பொங்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியை விட டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இன்றைக்கு ஓகே. பொங்கல் பொங்கினோட டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஓகே. தகவலுக்கு நன்றி. நன்றி. எங்களுடைய மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் உயர்ந்து கொண்டிருக்கின்ற பிரதம செயலாளர் நிறைய அழிவு வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் குறைச்சி தான் வச்சிருக்கிறோம். இது நாங்கள் எடுக்கிற ரிஸ்க், அதாவது நாங்கள் ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. நாங்கள் முடிஞ்ச வழி எங்களால் அதை செய்யலாம் என்றது நிர்வாகம் தெரிவிக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம ஒரு நாளும் சில பேர் சொல்லலாம் குளத்தை எத்தனை வழியாக தான் வெள்ளம் போகுது, அதுக்கு மட்டும் வழியான ஆகிடும். குளத்துக்கு சம்மந்தம் வாழ எங்களோ வழியாக போகும். ஆனால் உண்மையிலே எங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வேலைக்குள்ள என்னன்னு சொன்னால் எங்களால் அவுட்ஃப்ளோவை கட்டுப்படுத்த முடியும். பாரத அணியை உடனே வழியாக போகிறது எங்களுக்கு உடனே மட்டும் கூடிக்கொண்டே போகிறது. நாங்கள் வழியாக விடையில ஆறுதலாக போய்க்கொண்டு இது நான் நினைக்கிறேன். இந்த நேரத்தோட அது கீழே போயிருந்தாண்டி அவர் வழங்குகிறார். பிரதிபராஜா இந்த ரிப்போர்ட்டின் படி நாளைக்கு மட்டும் வலிப்பாக இருக்கு, நாளைக்கு மழை வரும்னு சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வருடத்தில் நாம் இந்த வருடத்திலும் ஒரு இரணைமடு குளத்தின் 105வது ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் பொங்கல் விழா நிகழ்வு தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திக்கும்.